நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள முருங்கைக்கீரை துவையல். இது நம்ம சாம்பார் பொரியல் இது மாதிரி செஞ்சுருப்போம். துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அது பச்சை மிளகாயும் போட்டு செய்யலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் உளுந்து அதையும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஒரு துண்டு புளி, ஒரு சின்ன பீஸ் நெல்லிக்காய் அளவு அந்த புளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அதோட முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும். அந்த முருங்கைக்கீரையோடு சேர்ந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் போட்டு தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அதையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் பெருங்காயம். மிக்சியில் அரைக்கும்போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே துவையலாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அளவெல்லாம் நம்ம கீரை எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். மிளகாய், புளி, உளுந்து, இஞ்சி, பூண்டு இதெல்லாம். கீரை நிறைய சேர்த்துட்டோன்னா அதையெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு அப்பளமும் கொஞ்சம் பீட்ரூட் பொரியலும் தான் வச்சுருக்கோம். துவையல் அவ்வளோ அருமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்க ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.